ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா உங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் இடைப்பாடி அமுதன். என்னுடைய இயற்பெயர் அங்கமுத்து. நான் தபால் தந்தித் துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவன். கடைசியாக டெலிகாம் டிபார்ட்மெண்ட் அந்த இதில் கணக்குத்துறை அதில் பணிபுரிந்து ஜூனியர் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர், சீஃப் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர், டெப்டி ஜெனரல் மேனேஜர் ஃபைனான்ஸ் என்ற அளவில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம் என்பது 2000 முதல் பிஎஸ்என்எல்லாக ஆகிவிட்டது. நான் தமிழ்நாட்டில் பல நகரங்களிலும் அகில இந்திய அளவிலும் கேரளா, குஜராத், மத்திய பிரதேஷ், போபால், மும்பை, புதுச்சேரி போன்ற இடங்களிலும் பணிபுரிந்து உள்ளேன். கடைசியாக துணை பொது மேலாளர் நிதி என்ற அளவில் ஈரோடு ஜெனரல் மேனேஜர் அலுவலகத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றேன். திரு அங்கமுத்து இடைப்பாடி அமுதனானது எப்போது, ஏன் ஆனார்? இது நான் பள்ளியில் படிக்கும்போதே இந்த பெயரை நான் வைத்து கொண்டேன். இடைப்பாடி அப்பொழுது உயர்நிலைப்பள்ளி தான். பெயரிலிருந்து ஆமோது, என்னுடைய நண்பர் ஒருவர், பள்ளி நண்பர் சொன்ன ஆலோசனையின் பேரில் ஆமோது இதை அமுதன் என்று மாற்றிக்கொண்டேன். நான் என்னுடைய முதல் எழுத்து வெளிவந்து 60 ஆண்டுகள் ஆகின்றன. முதல் எழுத்து 1965 சுதேசமித்திரன் இதழில் வெளிவந்தது ஒரு கட்டுரை. அதற்கு பிறகு சிறுகதைகள், தொடர்கதை, நாவல்கள், கட்டுரைகள் பல்வேறு இதழ்களில் அச்சில் வெளிவந்துள்ளன. வார இதழ்கள், மாத இதழ்கள், நாளிதழ் எல்லாம் வந்திருக்கு. ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி கதை கட்டுரைகள் எழுதுவதை விட்டு கொங்கு நாடு மற்றும் சேலம் மாவட்டத்தை மையமாக வைத்து வரலாற்று நூல்கள் எழுத வேண்டும் என்கிற ஒரு முடிவை நான் மேற்கொண்டேன். கிட்டத்தட்ட 2004-05 வாக்கில் இந்த முடிவை நான் மேற்கொண்டேன். அதன் விளைவாக நான் எழுதிய ஒரு வரலாற்று நாவல் நவீனம், சூரிய காங்கேயன், எழுகரை சூரிய காங்கேயன் என்ற புதினம். அது சேலம் மாவட்டத்தை மையமாக வைத்து எழுதப்பட்ட 13ஆம் நூற்றாண்டில் ஒரு வரலாற்று புதினம். அது நல்ல வரவேற்பை பெற்றது. 2500 பிரதிகள், இந்த 3000 பிரதிகளுக்கு மேலது இதுவரை போய்விட்டன. அதற்கு பிறகு சர் தாமஸ் மன்றோ சென்னை தீவுத்திடலில் குதிரை மேல் அமர்ந்திருக்கிறார். அவரை பற்றிய ஒரு நூல் எழுதும் வாய்ப்பு, சந்தர்ப்பம் எனக்கு அமைந்தது. ஏன் அந்த சந்தர்ப்பம் வந்தது என்றால், நான் வரலாறு, கொங்கு நாட்டின் வரலாறு, சேலம் மாவட்டத்தின் வரலாறை அங்கங்கே தேடி படித்து கொண்டிருந்த பொழுது சர் தாமஸ் மன்றோவின் வாழ்க்கை வரலாற்றை படிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அந்த அவருடைய வாழ்க்கை வரலாறை படித்து வரும்போது அவர் இடைப்பாடிக்கு வந்திருக்கிறார் என்கிற ஒரு ஆச்சரியமான செய்தி என் கண்ணில் பட்டது. அப்புறம் பார்த்தால் அவர் இடைப்பாடிக்கு ஒரு முறை அல்ல, பல முறை வந்திருக்கிறார் என்ற எழுத்தில் அவை எல்லாவற்றையும் நான் கவனித்திருக்கிறேன், குறித்து வைத்தும் உள்ளேன். அவருடைய வாழ்க்கை வரலாறு மிக நீண்ட புத்தகம். அது அவர் 1827 அவர் இருந்தார். 1833-34 அவருடைய வாழ்க்கை வரலாறு வெளிவந்தது. அவர் வாழ்க்கை வரலாறு இல்லாமல் வேறு சில ஆவணங்கள்லாம் என் கண்களில் பட்டன. அதை வைத்து அவரை பற்றி கொங்கு நாட்டில் தாமஸ் மன்றோ அப்படிங்கிற புத்தகமும், பிற்காலத்தில் அது கம்ப்ளீட்டாக மாற்றி தமிழ்நாட்டில் சர் தாமஸ் மன்றோ என்கிற நூலை எழுதினேன். இந்த மன்றோ புத்தகத்தை படித்த பிறகு
ஈரோட்டில் நான் இப்போ கடைசியாக பணிபுரிந்தது ஈரோட்டில் புலவர் சே ராசு அவர்கள், புகழ்பெற்ற தமிழறிஞர், கல்வெட்டியல் அறிஞர், அவருடைய அறிமுகம் கிடைத்தது. அவர் விருப்பப்பட்டார், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு நூல் எழுதலாம் ஐயா என்றார். சரி என்றேன். அவர் தலைப்பை தந்தார், புத்தகத்தை நான் எழுதினேன். அந்த ஒரு புத்தகம்தான், தலைப்பு தான் கிபி 1800 கொங்கு நாடு. நாங்கள் 2 பேரும் ஆத்தர் போல் எழுதியது. நல்ல புத்தகத்தை நான் எழுதினேன். அவர் படித்து பார்த்து பழைய திருத்தம், எடிட்டிங் போன்று செய்தார். அதற்கு பிறகும் சில நூல்கள், இந்த பகுதி வரலாற்றை சார்ந்த நூல்கள் வெளிவந்துள்ளன. அப்படி வந்த நூல்களில் ஒன்று இப்போ கடைசியாக வந்து தர்மபுரியும் சர் தாமஸ் மன்றோ அப்படிங்கிற ஒரு நூலும், தர்மபுரியும் சர் தாமஸ் மன்றோ, அது இல்லை, அந்த நூல் இப்போ கையில் இல்லை. அது எழுதினேன். அதே போல் தர்மபுரியே மைக்ரோ ஹிஸ்ட்ரி, அது தர்மபுரி நகருக்கும் அவருக்கும் ரொம்ப அந்யோன்யமான தொடர்பு இருந்தது. அதே போல் பிற்காலத்தில் திருச்செங்கோடும் சர் தாமஸ் மன்றோ கூட எழுதலாம் என்கிற எண்ணம் இருக்கிறது. ஏன்னா அப்போது திருச்செங்கோடு தாலுக்காவில் தான் இடைப்பாடி இருந்தது. திருச்செங்கோடு, இடைப்பாடி, சங்ககிரி, குமாரபாளையம், மல்லசமுத்திரம் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் அவர் சென்றிருக்கிறார். அங்கே அவர் எழுதி வைத்த சில குறிப்புகள், பதிவுகள் இருக்கின்றன. இதையெல்லாம் சேர்த்து ஒரு நூல் எழுதுகிறோம். குறைந்தது ஒரு 100 பக்கமாவது வரும். இந்த அளவில் இப்போதைக்கு சொன்னால் போதும் என்று நினைக்கிறேன். நான் கடைசியாக எழுதி வெளிவந்த ஒரு வரலாற்று நூல் எங்கள் ஊரை பற்றி. எங்கள் ஊரை பற்றிய ஒரு வரலாற்று நூல் எழுத வேண்டும் என்பதுதான் என்னுடைய முக்கிய குறிக்கோள். அதற்காகத்தான் இத்தனை ஆவணங்களையும் நான் தேடி தேடி படித்தேன். சென்னை, சேலம், கோயம்புத்தூருக்கும் சென்றிருக்கிறேன், திருச்சிக்கும் சென்றிருக்கிறேன், ஈரோடு, தர்மபுரிக்கும் சென்றிருக்கிறேன். இந்த ஆவணங்களை எல்லாம் தேடி பிடிப்பதற்கு மற்றும் பல ஊர்களுக்கு சென்றுள்ளேன். அந்த மாதிரி கடைசியாக நான் எழுதி வெளிவந்தது இடைப்பாடி ஒரு வரலாற்று களஞ்சியம் அப்படிங்கிற நூல். அது ஒரு 500-600 பிரதிகள் ஏற்கனவே சென்று விட்டன. அது இல்லாமல் அது இன்னொரு பாகமும் வெளிவர வேண்டி இருக்கிறது. இடைப்பாடி ஒரு வரலாற்று களஞ்சியம். அந்த இடைப்பாடியை பற்றிய நூல் என்று சொன்னாலும் கூட அது கிட்டத்தட்ட சேலம் மாவட்ட வரலாற்றையும் அது குறிக்கும். இடைப்பாடியை ஒத்த ஊர்களான திருச்செங்கோடு, நாமக்கல், ராசிபுரம், ஆத்தூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி போன்ற ஊர்களின் வரலாறும் அதில் பின்னி பிணைந்து வரும். ஏனென்றால் அப்போது சேலம் மாவட்டம் என்பது ஒசூர் வரை பரவி இருந்தது. அப்போது எல்லா ஊர்களுமே பஞ்சாயத்தாகத்தான் இருந்தது. இடைப்பாடி உள்ளிட்ட அனைத்து ஊர்களும் சேலம் தவிர, சேலம் ராசிபுரம் முனிசிபாலிட்டி ஆச்சு. நகராட்சியாக 1948 ஆனது. மற்ற ஊர்களெல்லாம் பஞ்சாயத்து தான். 1/4/1965 4 ஊர்கள், அன்றைய சேலம் மாவட்டத்தில் 4 ஊர்கள் ஒரே நாளில் நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டன. அந்த ஊர்கள் இடைப்பாடி, திருச்செங்கோடு, ஆத்தூர், கிருஷ்ணகிரி. ஸோ அந்த அளவுக்கு புகழ்பெற்ற இந்த ஊரின் வரலாறு வெளிச்சத்திற்கு வராமல் உள்ளது என்கிற ஒரு அக்கறையின் பேரில் இதை பற்றி மேலும் துருவி எழுத விரும்புகிறேன். 2ஆம் பாகம் வரும். ஒரு சில ஆண்டுகள் ஆகும். எந்த ஒரு விஷயம் இல்லை எந்த ஒரு ஆளுமை உங்களை மடை திருப்பி விட்டது, இல்லை சரித்திரத்தை தேடி வரலாற்றை தேடி போகலாம் அப்படிங்கிற உந்துதல் ஏற்பட்ட நிகழ்வு என்ன நிகழ்வு? அதாவது கதைகள் எழுதினால் அது நீடித்த ஆண்டுகள் நிலை பெற்றிருக்காது என்பதை நான் அறிந்து கொண்டேன். உதாரணமாக ஒரு 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள்
100 ஆண்டுகள்லாம் இருக்காது, 50 ஆண்டுகளுக்கு நீடிக்கும் என்று நினைக்கிறேன் கதைகள். ஆனால் வரலாற்று நூல் எழுதினால், வரலாறு சம்பந்தமான நூல்களை எழுதினால் 100 ஆண்டுகளுக்கு 100 ஆண்டுகளை கடந்தும் அவை நிற்கும். இதில் கொஞ்சமும் சந்தேகம் வேண்டாம். நான் எழுதிய வரலாற்று நூல்கள் அப்படித்தான் இருக்கப் போகின்றன என்கிற நம்பிக்கை எனக்கு உள்ளது. ஸோ அதனால் கட்டுரைகள் எழுதியிருக்கலாம், அது எனக்கு நேரம் போதாமையினால் அதன் மேல் கவனம் நான் அதிகம் செலுத்தவில்லை. கட்டுரை எழுதுவதற்கு கதைகள் எழுதுவதை கிட்டத்தட்ட நிறுத்திவிட்டேன், தேவையில்லை என்கிற ஒரு காரணத்தினால். இப்போ உங்களுடைய கதைகளுக்கு நீங்கள் வந்து கதை மாந்தர்கள் இந்த களங்களை தேர்ந்தெடுத்திருப்பீங்க. ஸோ இந்த கொங்கு இல்லை இந்த இடைப்பாடி சார்ந்த பகுதிகளில் எந்த மாதிரி கதைக்களங்களை நீங்கள் எடுத்து எழுதியிருக்கீங்க? அந்த சூரிய காங்கேயன் புதினம், வரலாற்று புதினமே கிட்டத்தட்ட இடைப்பாடி பகுதி என்று சொல்லலாம். சங்ககிரி தாலுக்காவில் தான் அது உள்ளது. சங்ககிரிக்கும் திருச்செங்கோடுக்கும் இடையில் உள்ள ஊர் ஒரு, மத்தியில் உள்ள ஊர் மோரூர். மோரூர் காங்கேயர்கள் என்கிற ஒரு குலத்தினர், கொங்கு வெள்ளாளர்களில். அந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் அல்ல, இருந்தாலும் அதனுடைய ஒரு செப்பேடு பட்டயத்தின் பிரதி என்னிடம் கிடைத்தது. அதை படித்து பார்த்த பிறகு பிரமித்து, இந்த மோரூர் காங்கேயர்களில் முதல் காங்கேயன் சூரிய காங்கேயனை பற்றி ஒரு புதினம் எழுதலாம் என்று எனக்குள் தோன்றியது. அப்படி எழுதியது தான் வந்து சூரிய காங்கேயன் அந்த நூல். இதை வந்து சிலம்பொலி செல்லப்பனார் அவர்கள் மிக வியந்து பாராட்டி ஒரு 25 பக்கம் அளவிற்கு அணிந்துரை எழுதி கொடுத்துள்ளார். அது எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. புலவர் ராசுவும் அதுக்கு ஒரு சிறு அணிந்துரை எழுதி கொடுத்துள்ளார். அந்த வகையில் தான் அவர்கள் எனக்கு பழக்கமானார்கள். எழுதிய ஒரே ஒரு வரலாற்று நாவல் அது. இல்லை, அதுக்கு பிறகு வரலாற்று சிறுகதைகள் எழுதியிருக்கேன். இதில் கூட இது நான் எழுதிய ஒரு சிறுகதை தொகுப்பு. இந்த அட்டைப்படமே சொல்லும், இது ஒரு வரலாற்று சிறுகதை. இதுவும் ஒரு சேலம் மாவட்டத்தை பற்றிய ஒரு வரலாற்று. சரி, ஆரகுளூர் அந்த பகுதி, சேலம் ஆத்தூர் வட்டத்தில் உள்ள ஆரகுளூர் அந்த பகுதி, சேலம் மாவட்டம் மல்லூர் பகுதி, இதை சேர்ந்த ஒரு பகுதியை வைத்து ஒரு எழுதப்பட்ட ஒரு பெரிய நீண்ட சிறுகதை கூட அதில் இடம்பெற்றிருக்கிறது. மற்றபடி சிறுகதைக்கான களங்கள் என்று விரிவாக சொல்ல வேண்டியதில் அப்போது மனதிற்கு தோன்றும், பார்த்த கேட்ட செய்திகளை வைத்து எழுதியவை சிறுகதைகள். காலங்களில் சேர சோழர் பாண்டியர்கள் காலத்தில் இடைப்பாடி இதை சுற்றிய பகுதிகளுக்கான முக்கியத்துவம் என்னவா இருந்தது? யார் இந்த பகுதிகளை ஆண்டார்கள்? அதாவது இடைப்பாடி ஒரு வரலாற்று களஞ்சியம். அந்த நூலில் ஒரு 5 அத்தியாயங்கள் இடைப்பாடிக்கான மன்னர்கள், ஒரு 50 பக்கத்துக்கு மேலே இருக்கும், 50-60 பக்கம் வரும் என்று நினைக்கிறேன். இடைப்பாடியின் மன்னர்கள் பற்றி தொடர்ச்சியாக 5 அத்தியாயங்கள் உள்ளன. இடைப்பாடியை 1000 ஆண்டுகளுக்கு மேல் ஆண்ட மன்னர்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறேன். குறிப்பாக கிபி 5ஆம் நூற்றாண்டிலிருந்து, அப்போது கங்க மன்னர்கள், மைசூரின் கங்க மன்னர்கள், இந்த தலைக்காட்டின் கங்க மன்னர்கள் இடைப்பாடி பகுதி, சேலம் மாவட்ட பகுதியை ஆண்டார்கள். அது ஒரு ஆச்சரியமான, மிக நீண்ட காலம் அவர்கள் ஆட்சி புரிந்தார்கள், 500 ஆண்டுகள் அந்த அளவிற்கு. அது பிற்காலத்தில் அந்த கங்க மன்னர்களின் ஆட்சி முடிந்து பிறகு ஹொய்சாளர்கள் வந்தார்கள். அந்த காலகட்டத்தில் சோழர்கள் இந்த பகுதிக்கு வந்தார்கள். நமக்கு தெரியும், ராஜராஜ சோழனின் மூதாதையர் விஜயாலய சோழன். இந்த விஜயாலய சோழன் நான் முதலில் பிற்கால சோழர்களின் வம்சத்தை தோற்றுவித்த அரசர்.
அவருடைய மகன் காலத்தில், முதலாம் ஆதித்தன் காலத்தில் இந்த பகுதியை, கொங்கு நாட்டு பகுதி, இடைப்பாடி உள்ளிட்ட தலைக்காடு பகுதியை வென்றார். ஸோ அப்படியாக இடைப்பாடியின் மன்னர்களை தொகுத்து வரும்போது சோழர்கள், பாண்டியர்கள், கொங்கு சோழர்களும் அதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதில் கொங்கு சோழர்கள் இடைப்பாடி பகுதியை ஆளவில்லை, கொங்கு நாட்டு பகுதியை ஆண்டிருக்கிறார்கள். கோயம்புத்தூர் ஜில்லாவின் மேற்கு பகுதி, சேலம் மாவட்டத்தில் நாமக்கல் பகுதி, நாமக்கல் கொல்லிமலை பகுதி அவர்கள் ஆண்டிருக்கிறார்கள். ஸோ இதெல்லாம் வரும்பொழுது தான் அந்த சூரிய காங்கையின் 13ஆம் நூற்றாண்டு முதலாம் மாரவர்ம சுந்தரபாண்டியன் காலத்திய ஒரு வரலாற்று நவீனம். சோழர்களின், பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள் இணையம் ஒரு காலகட்டம் அது. அந்த கட்டத்தை ஒற்றி எழுதப்பட்டது தான் மோரூர் காங்கேயர்களின் சூரிய காங்கேயன் நவீனம். சேலம் அப்படிங்கிற பகுதி வந்து ஒரு சென்டர் பிளேஸு. இதை சுற்றி சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் 3 பேரும் ஒரு முறை வந்தார்கள் அப்படின்னு இருக்கு. அது எந்த வகையில் உண்மை அப்படின்னு? அது சேலம் மாவட்டம் வறட்சி பகுதி. காவிரி இந்த பகுதியில் வந்தாலும் கூட இப்போது இருக்கிற அளவிற்கு செழுமையான பகுதி அப்போது இல்லை. ஏன்னால் இது மேட்டுப்பகுதி. காவிரி இந்த இதில் ஓடினாலும் ஒரு 20 அடி ஆழத்திற்கு தான் போகுது காவிரி ஓடுகிறது. அப்போ மாதிரி அந்த மாதிரி வாய்க்கால் வெட்டி கொஞ்சம் இன்றைய நாமக்கல் மாவட்டத்தில் பரமத்தி வேலூர் பகுதியில் மட்டும் அந்த காலத்தில் வாய்க்கால் ஓடியிருக்கிறது, ராஜ வாய்க்கால் என்ற பெயர். ஆகவே சோழர்கள் கூட இடைப்பாடி பகுதியை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. ஏன்னால் இங்கிருந்து அவர்களுக்கு வருமானம் பெரிய அளவில் இல்லை. தஞ்சாவூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம் போன்ற வளம் கொழிக்கும் பூமி அல்ல இது. கோயம்புத்தூர் நமக்கு தெரியும், மிகவும் கஷ்டப்பட்டு உழவர்கள் அந்த காலத்தில் கிணறுகளை வெட்டி எவ்வாறு பயிர் பண்ணினார்கள் என்று தெரியும். அதே மாதிரி தான் சேலம் மாவட்டம். அதனால் இவர்கள் வருமானம், இந்த பக்கம் வருவாய் சோழர்களுக்கு குறைவு என்பதனால் இந்த பகுதி ஒரு வளமிக்க பகுதியாக அவர்கள் கருதவில்லை. ஆகவே செலவு செய்வதையும் அவர்கள் பெரிதாக உண்டு பண்ணவில்லை. இந்த பகுதி கொஞ்சம் பிற்படுத்தப்பட்ட பகுதியாகவே அவர்கள் நோக்கில் இருந்தது. நெசவு தொழில் எப்படி இந்த ஊருக்குள்ளார வந்துச்சு? சேலத்துக்குள்ளார எப்படி நெசவு தொழில் உள்ளார வந்துச்சு? இது ஒரு சிக்கலான கேள்வி. இதை பற்றி பெரிய அளவில் நான் ஆய்வு செய்யவில்லை. இருந்தாலும் அது செய்ய வேண்டிய ஒரு தேவை உள்ளது. நெசவு தொழில் எப்படி இங்கே வந்தது என்றால், இன்றைய இடைப்பாடி நகராட்சியில் 60-70,000 மக்கள் வசிக்கின்றனர். 70,000 பக்கமாக இருக்கும். இவர்கள் 17ஆம் நூற்றாண்டில் வெளியிலிருந்து புலம்பெயர்ந்து இங்கு வந்தவர்கள். பெரும்பாலானோர் இன்றைய இடைப்பாடியில் வசிப்பவர்களில் 90% செஞ்சி கோட்டை அந்த பகுதியிலிருந்து, தென்னார்காடு மாவட்டம், செஞ்சி கோட்டைனா வடார்காடு, தென்னார்காடு இரண்டையும் அவர்கள் ஆட்சி செய்தார்கள் என்று சொல்லலாம். செஞ்சி நாயக்கர்கள் அதை பீஜப்பூர் சுல்தான்கள் ஒரு கட்டத்தில் 1600 சில்லறையில் 640-50 அந்தகளில் செஞ்சி கோட்டை வென்றார்கள். அப்போது நிறைய அழிவுகள் இந்த பகுதியில் நேர்ந்தன. ஏன்னா ஒரு மன்னன் இன்னொரு நாட்டை பிடிக்கிறான் என்றால் அந்த பகுதியில் ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கும். பயந்து போன மக்கள். அதற்கு பிறகு மராத்தியர்களும் வந்தார்கள். செஞ்சிக்கோட்டை அவர்கள் வசமும் சென்றது. அதனால் அந்த காலகட்டத்தில் பலவித தொல்லைகளை மக்கள் அனுபவித்தார்கள். அங்கிருந்து புலம்பெயர்ந்து பலர் ஓடி வந்தார்கள். அப்படி வந்தவர்கள் சேலம் மாவட்டத்திலும் உண்டு, எடப்பாடி நகரிலும் அப்படி உண்டு. ஸோ அந்த 1600 சில்லறை மத்தியில் வச்சுக்கலாம், 1650 வாக்கில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதற்கப்புறம் ஒரு 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் கூட இருந்திருக்கும்.
புலம்பெயர்ந்து வந்த வண்ணம் இருந்திருக்கின்றனர். அப்படி வந்த மக்கள் தான் இன்றைய இடைப்பாடியின் மக்களில் 90%. இடைப்பாடி என்பது இடையர் ப்ளஸ் பாடி, இடையர்களுடைய ஊராகத்தான் இது இருந்துள்ளது. இந்த புலம்பெயர்ந்து வந்தவர்கள் அதிக அளவில் வந்ததினால் அந்த இடையர்கள் இங்கிருந்து சென்று விட்டார்களோ என்னவோ தெரியவில்லை. இன்றைய தேதியில் இடைப்பாடி நகரில் இடையர்கள் ஒருவரும் இல்லை, வசிக்கவில்லை. இடைப்பாடி ஊரை அடுத்த ஊரில் இருப்பார்கள். ஆனால் இடைப்பாடியில் அப்படி ஒரு வேளை ஏதாவது தொழில் நிமித்தமாக விசேஷ காலங்களில் விசேஷத்திற்காக, கல்யாணம் காட்சி போன்ற விசேஷத்திற்காக வந்தால் கூட இராத்தங்கள் இந்த ஊரில் அவர்கள் தங்க மாட்டார்கள். அப்படி ஒருவேளை அது ஏதாவது ஒரு பின்புலம் இருக்கும், ஏதாவது ஒரு சாபக்கேடு, அல்லது அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கலாம், நமக்கு இந்த ஊர் வேண்டாம். இப்படி சில ஊர்கள் இருக்கின்றன. ஊர்களில் அந்த குறிப்பிட்ட ஊரிலிருந்து சில குறிப்பிட்ட பகுதியினர் அந்த ஊரை விட்டு புலம்பெயர்ந்து செல்ல வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கிறது. அந்த ஊருக்கு அவர்கள் வருவார்கள், இராத்தங்கள் தங்க மாட்டார்கள். இந்த ஊரை சுற்றி நிறைய சிறுதெய்வ வழிபாடு இருக்குது இல்லைங்களா? ஆமாம். அதை பற்றி உங்களுடைய நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த நெசவு தொழில் பற்றி சொன்னீங்க. அதில் அப்படி புலம்பெயர்ந்து செஞ்சி பகுதியில், தென்னார்காடு பகுதியிலிருந்து வந்தவர்களில் முதலியார்களும் உண்டு. கைக்கோளர்கள் என்று சொல்வார்கள் அந்த காலத்தில். அவர்கள் பிரதான தொழில் நெசவு தொழில். ஸோ மற்றவர்களும் அதை பிற்காலத்தில் அதை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அதை மன்றோவை குறிப்பிடுகிறார். எந்தெந்த வகுப்பினர் நெசவு செய்கின்றனர். மன்றோ என்றால் 230 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் எழுதியிருக்கிறார். இடைப்பாடி பகுதியில் எந்தெந்த வகையான சமுதாய மக்கள் நெசவு தொழிலை செய்கின்றனர் இடைப்பாடியில், அப்படி இடைப்பாடி பகுதியில் செய்கின்றனர் என்பதை அவர் குறிப்பிட்டுள்ளார். அதில் இந்த முதலியார்களும் உண்டு. இப்போ சிறுதெய்வ வழிபாடு, அது சிறுதெய்வ வழிபாடு இடைப்பாடி பகுதியில் அதிகம் இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். அது கிட்டத்தட்ட சேலம் மாவட்ட ஊர்களில், கிராமங்களில் இந்த வழிபாடு அதிகம். அதில் இந்த முனியப்பன் சேலம் மாவட்டத்தை சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், திஸ் இஸ் த லேண்ட் ஆஃப் முனியப்பன்ஸ், முனியப்பனுடைய நிலம் அப்படின்னு. நீங்கள் திரும்பி எங்கே பார்த்தாலும் முனியப்பன் கோயில்கள் இருக்கும். கிராமங்களில் எல்லை காவலர்களாக அவர்கள் இருப்பார்கள். கிராமங்கள், சிறிய ஊர்கள் இருப்பார்கள். மாரியம்மன், காளியம்மன் போன்ற கோயில்கள். செல்லாண்டியம்மன் கோயில் இந்த 13ஆம் நூற்றாண்டிலேயே அந்த சூரிய காங்கை நாவலிலேயே வருகிறது. செல்லாண்டியம்மன் கோயிலும் இங்கே இருக்குது. ஒன்றுக்கு மேற்பட்ட கோயில்கள் உள்ளன. குறிப்பாக இந்த மாரியம்மன் கோவில், மாரியம்மன் பண்டிகை இடைப்பாடி நகரில் ரொம்ப விசேஷம். சுற்று வட்டாரத்திலும் சரி. அது எப்படி ஏற்பட்டது என்றால், விஜயநகர கால ஆட்சியின் போது தமிழ்நாட்டில் 3 நாயக்க மன்னர்கள் இருந்தனர். அது செஞ்சி ஒன்று, 2வது தஞ்சாவூர் நாயக்கர்கள், 3வது மதுரை நாயக்கர். இதில் அளவில் மதுரை நாயக்கர்கள் தான் பெரியவர்கள். ஏன்னா திருச்சியிலேருந்தே அவங்க எல்லை ஆரம்பமாகுது. திருச்சியே மதுரை நாயக்கர்களின் ஆட்சியின் கீழ் தான் இருந்தது. அவர்களுடைய தலைநகரமாகவும் இருந்திருக்கு. ஏன்னா திருச்சி கோட்டை வடக்கிலிருந்து வரக்கூடிய படையெடுப்புகளை தடுத்து நிறுத்தும் ஒரு மலைக்கோட்டையாக அக்காலத்தில் இருந்தது. ஸோ திருச்சி அவர்களுடைய ஆட்சியின் கீழ். திருச்சி ஒரு தலைநகரம். மதுரையாக இருந்தாலும் ஒரு சில காலத்தில் திருச்சியும் தலைநகரமாக இருந்தது. மதுரை இல்லாமல் திருச்சியும் இருந்துள்ளது. மதுரை நாயக்கர்கள் கன்னியாகுமரி இல்லாமல் அதற்கு வடக்கில் உள்ள திருச்சி வரை உள்ள பகுதி, பெரிய பகுதியை அவர்கள் ஆண்டார்கள். மதுரை நாயக்கர்கள் வந்த புதிதில் சேலம் மாவட்டம் அவர்களுடைய ஆட்சியின் கீழ் வரவில்லை.
கிருஷ்ணதேவராயர் காலத்தில் தான் மதுரை நாயக்கர்கள் வந்தார்கள். 1530 வாக்கில் மதுரை நாயக்கர்கள். விஸ்வநாத நாயக்கர் தான் முதல் மதுரை நாயக்க அரசர். அவருடைய தந்தை நாகம நாயக்கர். அவர் கிருஷ்ணதேவராயர் ஆட்சிக்கு கொஞ்சம் எதிராகவும் செயல்பட ஆரம்பித்ததினால்தான் இவரை அனுப்பி அவரை தோற்கடித்து, அவருடைய மகன் விஸ்வநாத நாயக்கர் தோற்கடித்து அவரை கூட்டிச் சென்றார் விஜயநகரத்திற்கு. அந்த விஸ்வநாத நாயக்கருக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்தவர் அரியநாத முதலி என்ற ஒரு தளவாய். தளவாய் என்றால் முதலமைச்சர் கூட்டல் படைத்தலைவர், ரெண்டு வேலையும் செய்யக்கூடிய ஒரு அரியநாத முதலி. அவர் காஞ்சிபுரம் பகுதியை சேர்ந்தவர்கள். அவர் ரொம்ப உறுதுணையாக இருந்தார். அவர் நீண்ட நாள் உயிருடன் இருந்து மதுரை நாயக்கர் ஆட்சியை விரிவுபடுத்தினார். அவர் காலத்தில்தான் விஸ்வநாதர் நாயக்கர் கூட்டல் அரியநாத முதலி இவர்கள் காலத்தில்தான் இந்த பாளையக்காரர்கள் ஆட்சி முறை வந்தது. சேலம் மாவட்டத்தில் ஒரு குறுநில மன்னர் கெட்டி முதலி வம்சத்தினர், தாரமங்கலம், ஓமலூர் அவர்கள் தலைமையிடம். தாரமங்கலம் அவர்களுடைய பிரதான கோவில் நகரம். இடைப்பாடி உள்ளிட்ட சேலம் மாவட்டத்தின் மேற்கு பகுதியும் இன்றைய ஈரோடு மாவட்டத்தின் கிழக்கு பகுதியும், காவிரி கரையை ஒட்டிய ஈரோடு மாவட்டத்தின் கிழக்கு பகுதியும் கெட்டி முதலி அரசர்களின் ஆட்சியின் கீழ் இருந்தது. கெட்டி முதலிகளின் தலைநகரம் ஓமலூர் என்று சொன்னேன். அது போன்ற அவர்களுக்கு இன்னொரு முக்கியமான தலைமை இடம் கோட்டையாக இருந்தது காவேரிபுரம் கோட்டை. காவேரிபுரம் என்பது இன்றைய மேட்டூர் அணைக்கட்டில் மூழ்கி போயுள்ள ஒரு நகரம். அந்த நகரத்தை கெட்டி முதலிகள் மைசூர் மன்னர்களிடம் இழந்தார்கள். நரசராஜ உடையார் என்கிற மைசூர் மன்னர் படையெடுத்து வந்து கெட்டி முதலியை தோற்கடித்து காவிரிபுரத்தை கைப்பற்றினார். காவிரிபுரம் சாம்பள்ளி அதுக்கு அருகில் இருக்கு. தெற்கில் காவிரிபுரத்துக்கு தெற்கில் ஒரு 3-4 மைல் தூரம் 2 கோட்டையும் அவர் பிடித்தார். அதற்கு பிறகு கெட்டி முதலிகள் மேற்கு பகுதியில், காவிரியின் மேற்கு பகுதியிலிருந்து அவருடைய ஆட்சி கிழக்கு பகுதிக்கு அதிகமாக கான்சன்ட்ரேஷன் அவர்கள் வந்தது. அந்த சமயத்தில் இந்த அரியநாத முதலி விஸ்வநாத நாயக்கர் காலத்துக்கு அப்புறம், விஸ்வநாதர் நாயக்கர் காலத்திற்கு அப்புறம் 72 பாளையக்காரர்களில் 2-3 பாளையக்காரர்கள் சேலம் மாவட்டத்தில் இருந்தனர். அன்றைய சேலம் மாவட்டம், அதாவது இன்றைய சேலம் நாமக்கல் மாவட்டத்தில் 3 பாளையக்காரர்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒருவர் கெட்டி முதலி. அப்புறம் சேலம் பாளையக்காரர் அந்த விஸ்வநாதர் நாயக்கர் காலத்தில் கிட்டத்தட்ட கெட்டி முதலி தனி ஆட்சி மாதிரி தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. பிற்காலத்தில் அவர்களும் விஸ்வநாதர் நாயக்கர் மறைந்து ஒரு 40-50 ஆண்டுகள், 30-40 ஆண்டுகள் கழித்து திருமலை நாயக்கர் வந்தார். அவருக்கும் மைசூர் உடையார்களுக்கும் மைசூர் ராஜாக்களுக்கும் அவருக்கும் 7ஆம் பொருத்தம். அவர்கள் மைசூர் ராஜாக்கள் வந்து தங்களுடைய நாட்டு எல்லையை விரிவுபடுத்த வேண்டும் என்கிற பேராசை இருந்தது. திருச்சி வரை தங்களுடைய நாட்டை விரிவுபடுத்த வேண்டும், திருச்சியின் மேல் அவர்களுக்கு எப்போதுமே ஒரு கண் உண்டு என்ற போக்கு அவர்களுக்கு இருந்தது. திருமலை நாயக்கர் அதற்கு ஈடு கொடுத்து அவர்கள் படையெடுத்து வருவதை பல வகையிலும் தடுத்தார். அதற்கு இவர் திருமலை நாயக்கரின் எல்லைப்புற, வடக்கு எல்லைப்புற காவலராக இருந்தவர்கள் தான் கெட்டி முதலிய அரசர்கள். ஆனால் அது மதுரைக்கும் ஓமலூர் கெட்டி முதலிய அரசர்களுக்கும் தூரம் அதிகம். இன்றைய தேதியில் 250 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேல். அங்கேருந்து படை கம்யூனிகேஷன்
சொல்லி தகவல் சொல்லி படையை கொண்டு வருவது, சேர்த்து கொண்டு வருவதற்கெல்லாம் சிரமம். அதனால தான் இவர்கள் தோற்க வேண்டிய ஒரு நிலையும் ஏற்பட்டது. கெட்டி முதலிகள், மைசூர் ராஜாக்கள் இந்த பகுதியை கைப்பற்றினார்கள். அந்த செய்தியை அதோடு நிறுத்திட்டு இந்த திருமலை நாயக்கர் 1600 சில்லறையில் திருமலை நாயக்கர் 623 என்னும் அவர் ஆட்சிக்கு வருகிறார். அந்த காலகட்டத்தில் தான் கெட்டி முதலிகள் ஒரு பாளையக்காரராக மாறுகிறார். மைசூர் ராஜாக்களிடம், மைசூர் உடையார்களிடம் தன்னால் இனிமேல் தனியே எதிர்த்து வெல்ல முடியாது, சமாளிக்க முடியாது என்ற நிலை தெரிந்த பிறகு ஒரு பாளையக்காரராக இருக்க சம்மதித்தார்கள். அதில் இன்னொரு செய்தி என்னவென்றால், குறிப்பாக சொல்ல வேண்டிய செய்தி, ஒரு காலத்தில் 1500 சில்லறை வரையிலும் 1600க்கு முன்னாடி மைசூர் ராஜாக்களும் கெட்டி முதலி அரசர்களும் கிட்டத்தட்ட ஒரே அளவு நாட்டை ஆண்டார்கள். அதில் கெட்டி முதலி அரசர்கள் கொஞ்சம் கூடுதல் பகுதியை ஆண்டார்கள் என்று சொல்லலாம். ஏன்னா இது எல்லையோர பகுதி. மைசூர் நாட்டை விட்டு கீழே இறங்கினா, அந்த பீடபூமியை விட்டு கீழே இறங்கினா கெட்டி முதலியின் எல்லை. அவரோட ஒரு பெரிய குறுநில மன்னர்களில் ஒரு பெரிய அளவில் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் எப்படியோ நாட்டை விரிவுபடுத்தி இவரை தோற்கடித்தார்கள். திருமலை நாயக்கருக்கு அவர்கள் சவால் கொடுக்கும் அளவுக்கு வந்தார்கள். அந்த நிகழ்வு நமக்கு இப்போதைக்கு வேண்டியதில்லை. அப்போ தான் இவர் மைசூர் மதுரை நாயக்கர்களின் பாளையக்காரராக மாறுகிறார். அந்த சமயத்தில் இந்த நாயக்கர்கள் அவர்களின் பழக்க வழக்கங்கள், வழிபாடுகள் இங்கு விரிவுபடுத்தப்பட்டிருக்கின்றன அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். அந்த வழிபாடுகளில் பெரு தெய்வங்கள், அது பிராமணர்கள் தான் அதில் பூஜை செய்பவர்கள், அர்ச்சனை செய்பவர்கள், கோயில்களை சுத்தப்படுத்தி விக்கிரகங்களை பாதுகாத்து காத்து வந்தவர்கள். மற்றவர்கள் அவர்களுக்குன்னு சில கோயில்களை விட்டிருக்கிறார்கள் அரசாங்கத்தார். அந்த மாதிரியான கோயில் விழாக்கள் தான் மாரியம்மன் பண்டிகை, செல்லாண்டியம்மன் பண்டிகை போன்றவை. இவன் காளியம்மன் பண்டிகை, காளியம்மன் கோயில் முன்னாடி இருந்திருக்கு கொற்றவை என்ற பெயரில். ஸோ இந்த விசேஷமாக இந்த குறிப்பாக மாரியம்மன் பண்டிகை இந்த காலகட்டத்தில் தான் விஜயநகரின் அந்த ஆட்சியின் நீட்சியாக மதுரை நாயக்கர்கள் ஆட்சியின் ஒரு பகுதியாக இந்த காலகட்டத்தில் இந்த பகுதியில், அது 1600 சில்லறை அந்த காலகட்டத்தில் இங்கே பரவி இருந்திருக்கும். அதை வெள்ளையர்கள் வந்ததுக்கப்புறமும் தமிழ்நாட்டில் முதல் மாவட்டம் என்று சொன்னால் தப்பில்லை. சேலம் மாவட்டத்தில் தான் வெள்ளையர்களின் ஆட்சி. ஒரு குறிப்பிட்ட மாவட்டம் என்கிற அளவிலான ஆட்சி திறம்பட நடைபெற்றது சேலம் மாவட்டத்தில். இதே சமயத்தில் திண்டுக்கல் மாவட்டமும் வெள்ளையர்களுக்கு கிடைத்தது. செங்கல்பட்டு பகுதியிலும் அவர்களுக்கு ஆட்சி பொறுப்பு இருந்தன. ஆனால் சேலம் மாவட்டத்தில் தான் அந்த சமயத்தில் அலெக்சாண்டர் ரீடு என்ற கலெக்டர், முதல் கலெக்டர் சேலம் மாவட்டத்துக்கு வந்தார். அவருக்கு கீழ் 3 உதவி கலெக்டர்கள் வந்தனர். இந்த நால்வரும் இராணுவ படை தளபதிகள். அவர்கள் ஆட்சியை திறம்பட இந்த பகுதியில் முதல் முறையாக செய்தனர். அதனால் அவர்கள் காலத்திலும் அதற்கு முன்பு இருந்த, ஏன்னா பிற்காலத்தில் மைசூர் ஆட்சி இங்கே வந்துடுச்சு. 1673 ரொம்ப வீழ்ச்சியாக மைசூர் சிக்கதேவ உடையார் காலத்தில் அவருடைய ஆட்சி இங்கே பரவியது. அந்த கலாச்சாரங்கள்லாம் வந்தன. அதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து 40-50 ஆண்டுகள் கழித்து ஹைதர் அலி, சிக்கதேவராயர் உடையாருக்கு அப்புறம் ஒரு 50 ஆண்டுகள் கழித்து ஹைதர் அலி வருகிறார்.
திப்பு சுல்தான் வருகிறார். இவர்கள் எல்லாருமே பழைய அந்த பழக்க வழக்கங்கள், கோயில் பண்டிகைகள் போன்றவற்றை தடுக்கவில்லை. ஆங்கிலேயர்களும் அப்படித்தான், அது தடுக்கவில்லை. அது நடந்து கொண்டு இருக்கட்டும் என்று விட்டுவிட்டார்கள். ஆங்கிலேயர்கள் பணம் சேர்ப்பது தான் இந்த சமாச்சாரங்களில். ஆங்கிலேயர்கள் கன்வர்ஷன், மதமாற்றம் அவர்களுடைய கொள்கை அல்ல. அது முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அதனால் இந்த சமாச்சாரங்கள் நீங்கள் கேட்ட மாரியம்மன் பண்டிகையெல்லாம் விமர்சையாக நடந்து வந்து இருக்கின்றன. இன்று வரை அது வெகு விமர்சையாக எடப்பாடி பகுதியில் பண்டிகைகள், மாரியம்மன் பண்டிகை நடைபெறுகிறது. சங்ககிரி மலைக்கோட்டை என்ன அதோட சிறப்பம்சம், அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது? சங்ககிரி மலைக்கோட்டை அது ஒய்சலர்கள் காலத்திலேயே அது ஒரு கோட்டையாக இருந்திருக்கு. அப்போதிருந்து அறிமுகமாகிறது. கிருஷ்ணதேவராயர் விஜயநகர ஆட்சியில் கிருஷ்ணதேவராயர் 1509 அந்த காலகட்டத்திலிருந்து மைசூரை தலைமையிடமாக கொண்டு, கோட்டையாக கொண்டு கெட்டி முதலிகள் இவர்கள் திரை செலுத்த வேண்டியது அங்குதான். விஜயநகர ஆட்சியின் நேரடி ஆட்சியின் கீழும் சில காலம் இருந்திருக்கிறார்கள் கெட்டி முதலி அரசர்கள். அவர்களுடைய சிறப்பு அதுதான். 200 ஆட்சியாளர்கள் விஜயநகர ஆட்சியின் கீழ் இருந்தார்கள். அந்த 200 பேர்களில் இவரும் ஒருவர் என்று கருதுவதற்கு வாய்ப்பு மிக மிக அதிகம். தலைமையிடம் அந்த விஜயநகர ஆட்சியின் பிரதிநிதி சங்ககிரி கோட்டையில் இருந்தார். இவருடைய திரைப்பணத்தை சுற்று வட்டாரத்தில் உள்ள ஆட்சியாளர்களிடமிருந்து இங்கு வசூல் செய்வார்கள். ஸோ அந்த தலைமையிடம் அப்படி இருந்தது கெட்டி முதலிகள். ஸோ அது 1500 சில்லற. அதுக்கு முன்னாடியும் ஒய்சலர்கள் ஆட்சி, அது ஒரு சிறந்த கோட்டையாக அவர்களுக்கும் இருந்தது. ரயில்வே தடம், அதாவது கோயம்புத்தூர்லேருந்து சென்னை துறைமுகம் வரைக்குமான ஒரு பிரதான ரயில்வே தடம் இந்த வழியாக தான் போகுது. அதை பற்றி அதற்கு முன்னால் சோமேஸ்வரன் ஒரு வைசல மன்னன் ஆட்சி புரிந்தார். கடைசி கட்டத்தில், கடைசியில் நடுவில் அது ஆட்சி புரிந்தார் சோமேஸ்வரன். சங்ககிரியில் கோட்டைக்கு கீழே ஒரு ஈஸ்வரன் கோயில் இருக்குது. அதனுடைய பெயர் வீர சோமேஸ்வரன் கோயில். அதே மாதிரி நங்கவள்ளியிலும் இருக்குது. ஸோ இதெல்லாம் அவர்கள் ஆட்சியின் கீழ் இருந்ததற்கு தடயங்கள், நேரடி தடயங்கள். சரி, அடுத்த உங்கள் கேள்விக்கு வருகிறேன். ரயில்வே தளம் சேலம் மாவட்டத்தின் வழியாக, அது கோயம்புத்தூர் என்று சொல்லக்கூடாது. அந்த தளம் ரயில்வே லைன் பாதை முதலில் சென்னையில் சென்ட்ரலிருந்து ஆரம்பித்து ஈரோடுக்கு முன்னாடி காவிரி கரையுடல் நின்றுவிட்டது. உங்கள் ஊர் மகுடஞ்சாவடி என்று சொன்னீர்கள். மகுடஞ்சாவடிக்கு 1861 வாக்கில் ரயில்வே லைன் வந்தது. மகுடஞ்சாவடிக்கு அப்புறம் சங்ககிரி. சங்ககிரிக்கு அப்புறம் ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளினா காவிரி கரை வருகிறது ரயில்வே லைனில். அப்போது அது வரையில் தான் அவர்கள் ரயில் போட்டார்கள். அதுக்கப்புறம் ஒரு வருடமாக என்னமோ இடைவெளி விட்டு தான் காவிரியை தாண்டி ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் வருகிறது. அப்புறம் கோயம்புத்தூர். அந்த ரயில் தடம், ரயில்வே லைன் எங்கு செல்கிறது என்றால் கோயம்புத்தூர் அல்ல. அது வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ்ன்னு இன்று வரை செல்லக்கூடிய ஒரு ரயில் சென்னை சென்ட்ரலிருந்து மங்களூர் வரை செல்லுகிறது. மங்களூர் வரை ஆங்கிலேயர்கள் ஆட்சியின் கீழ் இருந்தது. அதாவது நான் சொன்னேன் சேலம் மாவட்டம் ஆங்கிலேயர்களுக்கு கிடைத்தது 1792. அதே காலகட்டத்தில் மலபார் பகுதியும் கிடைச்சது. மலபார் என்பது பாலக்காட்டிலிருந்து கிட்டத்தட்ட காசர்கோடு வரை உள்ள பகுதி, கேரளாவின் வட கேரளாவின் பகுதி. 1799 கனரா பகுதியும் கிடைச்சது ஆங்கிலேயர்களுக்கு. திப்பு சுல்தான் இறந்த பிறகு
கனரா பகுதியில் தான் மங்களூர் இருக்கிறது. அது பிற்காலத்தில் அது மன்றோ தான் முதல் கலெக்டர். அவர் மன்றோ 1.5 வருஷம் தான் இருந்தார். 1.5 வருஷம் மிகவும் சிரமப்பட்டு அந்த பகுதியை செப்பனிட்டார். அது சிறந்த ஆட்சியை கொடுத்தார். அதுக்கப்புறம் அவர் கடப்பா மாவட்டத்திற்கு மாற்றினார்கள். அவருடைய சேவை அங்கு தேவை என்று மாற்றினார்கள். அவர் மாறி போன உடனேயே அந்த கனரா மாவட்டத்தை 2ஆக பிரித்து விட்டார். தெற்கு கனரா, வடக்கு கனரா என்று. தெற்கு கனராவின் தலைமையிடம் மங்களூர். ஸோ இந்த பகுதியில் சென்னை சென்ட்ரலிருந்து மங்களூர் வரை செல்லக்கூடிய ரயில் பாதை, ரயில் வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ், அந்த பாதை தான் முதலில் இந்த பகுதியில் போடப்பட்டது. கொச்சி இதெல்லாம் கிடையாது. திருவனந்தபுரம்லாம் கொச்சி ராஜாக்கள் தனியாக இருந்தார்கள். அவர்கள் வெள்ளைக்காரர்களின் கீழ் இருந்தால் கூட அவர்கள் கிட்டத்தட்ட தனி ஆட்சின்னு வச்சுக்கலாம். ஸோ முதலில் வந்த ரயில்வே லைன் சென்னை சென்ட்ரலிருந்து மங்களூர் வரை சென்றது. அந்த சமயத்தில் தான் இது வந்தது. உங்கள் மகுடஞ்சாவடிக்கும் காரணம் ஒரு தனி கிளைக்கதை. அதாவது 1792 சேலம் மாவட்டத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி வந்ததுன்னு சொன்னேன். அது அந்த சமயத்தில் சேலம் மாவட்டத்தின் தலைமையிடம் உங்களுக்கு சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். ஹெட் குவார்ட்டர்ஸ் சேலம் மாவட்டத்தின் தலைமையிடம் சேலம் அல்ல, திருப்பத்தூர் தான் அன்றைய சேலம் மாவட்டத்தின் தலைமை இடம், மாவட்ட தலைநகர் திருப்பத்தூர். அங்கு தான் அது அலெக்சாண்டர் ரீட் என்ற முதல் கலெக்டர் அதை தலைமை இடமாக மாற்றினார். அதற்கு ஒரு வரலாற்று காரணம் இருக்குது, நம்ம அதை தேடி போக வேண்டாம். அந்த சமயத்தில் 2 முக்கிய இராணுவ கேந்திரங்கள் சேலம் மாவட்டத்தில் இருந்தன. ஒன்று சங்ககிரி, இன்னொன்று கிருஷ்ணகிரி. சங்ககிரி படைப்பிரிவின் ஒரு சிறு பிரிவாக சேலம், ஆத்தூர், நாமக்கல் படைப்பிரிவுகள் இருந்தன. இது உங்களுக்கு ஆச்சரியம் இருக்கலாம். இங்கே ஒரு மேஜர் அளவிலான இராணுவ அதிகாரி சங்ககிரியில் இருந்தார். சேலத்தில் ஒரு இளநிலை அதிகாரி, இராணுவ அதிகாரி, லெஃப்டினன்ட், அந்த லெவலில் தான் ஒரு அதிகாரி இருந்தார் சேலத்தில். அவருக்கு தலைமையிடம் சங்ககிரி. அவர் அடிக்கடி அவருடைய தலைமையிடத்துக்கு வந்து போக வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. அவர் வரும்போது ஒரு 10 பேர் குதிரையில் தான் வருவார்கள் இல்லையா? அப்போது வரும்போது, ஏன்னா இங்கே உத்தரவு வாங்கிட்டு வர்றதுக்காக ஏதாவது தேவையான விளக்கங்கள், அடுத்த நடவடிக்கைகள் பொறுத்து அவர் விசாரித்து போவதற்காக இங்கே வருவார். அப்படி வரும் வழியில் வேட்டையாடுவதும் அவர்களுடைய ஒரு பொழுதுபோக்கு. அப்படி அந்த பகுதியில் வேட்டையாடி வந்த ஒரு பகுதி நீங்கள் இப்பொழுது வேம்படித்தாளம் என்று சொல்லுகிற காக்காப்பாளையம், அந்த பகுதி அப்படின்னு வச்சுக்கலாம். வனமாக ஒரு வேளை இருந்திருக்கலாம். வேட்டையாடி கொண்டு இருந்த சமயத்தில் அது மழை பிடித்து கொண்டது. அப்போது இவர் ஒரு இடத்தில் ஒதுங்குகிறார்கள். அப்போ அவர்கள் மேக்டொனால்டு என்பவர் அந்த லெஃப்டினன்ட் இராணுவ அதிகாரி. இது 1792 நடந்தது. அப்போது மழை பெய்தது. மழையை பொருட்படுத்தாமல் கூட்டமாக மக்கள் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அது அந்த காலத்தில் பெரும்பாலும் வெறும் காலில் தான் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். சேரும் சகதியுமாக இருந்த அந்த பாதையில் இப்போது போல தார் சாலைகள் அல்ல, சென்று கொண்டிருந்தார்கள். மழையையும் பொருட்படுத்தாமல். எதற்கு போகிறார்கள், ஏன் இப்படி சிரமப்பட்டு செல்கிறார்கள் என்று தன்னுடன் வந்த வீரர்களை கேட்டிருக்கிறார் இந்த மேக்டொனால்டு. அவர் சொன்னாங்க, இவர்கள் தாரமங்கலம் கோயிலுக்காக செல்லுகிறார்கள், விசேஷத்திற்காக. அதுக்கு இவ்வளோ சிரமப்பட்டு போக வேண்டுமா? அப்படி மழைக்கு ஒதுங்கி மழை நின்ற பின் செல்லலாமே என்று இவருக்கு ஒரு மனதிற்குள் ஆதங்கம். சரி, செல்லட்டும்
அப்படி என்று அவர்களுடைய நன்மையை கருதி ஒரு சத்திரத்தை அந்த பகுதியில் கட்டினார். அதற்கு தன்னுடைய அலுவலகமும் ஒரு பகுதி சத்திரமாகவும் இராத்தங்கள் தங்குவதற்கும் பக்கத்தில் ஏரி, இன்றும் அந்த ஏரி உள்ளது மாடஞ்சாவடியில். அந்த ஏரியின் ஒரு வடகிழக்கு பகுதியில் சத்திரம் இருந்தது. தண்ணீர் தேவைகளையும் அது நிவர்த்தி செய்யும். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு போகிறது, இந்த மாதிரி வேலைகளுக்கும் சமையல் செய்து சாப்பிடவும் ஏற்ற இடமாக இருந்தது. அதுதான் மாடஞ்சாவடி என்கிற சத்திரம். தான் சாவடி என்றது அலுவலகம் செயல்படும் ஒரு உள்ளூர் அலுவலகம் செயல்படும் ஒரு இடம், அப்படியும் வச்சுக்கலாம். ரயில்வே லைன் 1861 மாடஞ்சாவடிக்கு வந்ததுன்னு சொன்னேன். அப்போது அது எர்ணாபுரம் என்கிற கிராமத்தில், இன்றும் எர்ணாபுரம் ஒரு வருவாய் கிராமம். அந்த ரயில் நிலையத்திற்கு என்ன பெயர் வைப்பது என்று வெள்ளையர்கள் ஆட்சியாளர்கள் நினைத்தார்கள். பக்கத்தில் இந்த சத்திரம் இருக்கிறது, அவருடைய ஞாபகார்த்தமாக இந்த ரயில் நிலையம் அமையட்டும் என்று மேக்டொனால்டு சௌல்ட்ரி என்று அந்த ரயில் நிலையத்தின் பெயர் வைக்கப்பட்டது. இன்றளவும் அது மேக்டொனால்டு சௌல்ட்ரி தான். மகுடஞ்சாவடி என்று தமிழில் சொல்லுகிறோம், அது மேக்டொனால்டு சௌல்ட்ரி. இதை பற்றியும் நான் விரிவாக ஒரு ஆய்வுக் கட்டுரை எழுதியிருக்கிறேன். எந்த காலம் வரை அந்த சத்திரம், மகுடஞ்சாவடி சத்திரம் இருந்தது, எல்லாத்தையும் கலந்து இதற்கும் ஆவணங்களை தேடி பிடிச்சி எழுதியிருக்கிறேன். நீங்கள் இந்த கதையாக இல்லாமல் உங்களுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு நான் கேள்விப்பட்டது, கலா ஆய்வில் நீங்கள் மிக தீவிரமான அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். இதே நான் இந்த எல்லா ஊருக்குமே சென்றிருக்கிறேன். சேலத்தில் பல இடங்களுக்கு, சென்னைக்குமே சென்றிருக்கிறேன். இந்த மேக்டொனால்டு சௌல்ட்ரி அவர் கடைசியாக இறந்தது மைசூர் போரில். திப்பு சுல்தான் இறந்த அந்த போரில் இவர் பலத்த காயமுற்றார். காவிரியில் ஒரு இருக்கிறார். இவருடைய படைப்பிரிவு காவிரி ஆற்றங்கரையில் ஸ்ரீரங்கப்பட்டணத்தை ஒட்டியுள்ள பகுதியில் இவர் அவுட் போஸ்ட் என்று சொல்வார்கள். இவருடைய படைப்பிரிவினர் பின்னாடி நிற்க இவரும் நிற்கிறார். அப்போது நடந்த சண்டையில் இவர் படுகாயமடைகிறார். இவரை அப்போது சென்னைக்கு கொண்டு செல்கிறார். இப்போ சில நாட்கள் கழித்து இறந்து விடுகிறார். அந்த இறந்த இடம், சமாதி அடக்கம் செய்யப்பட்ட இடம் பூந்தமல்லி என்று நான் கேள்விப்பட்டேன். அந்த இடத்திற்கும் நான் தேடி சென்றேன். அந்த 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 அவர் சிமெட்ரி என்று சொல்லுவார்கள், கல்லறை தோட்டம். அதற்கு பொறுப்பாளர் ஒரு பாதிரியார் இருந்தார், வள்ளிக்கார பாதிரியார். அவருக்கும் அது சரியாக தெரியவில்லை இவருடைய சமாதி அங்கே இருக்கிறது என்று. இருந்தாலும் நான் ஒரு ஆளை அனுப்பிச்சார், ஒரு காவல்காரரை அனுப்பிச்சு தேடி பார்த்தேன், கிடைக்கல அந்த அவருடைய சமாதி அங்கே இருக்கிறது. அப்புறம் வேறு ஒரு இடத்திற்கு அது கொண்டு சென்று இருப்பார்கள் என்று என்னுடைய நண்பர், வேறு ஒரு நண்பர் சொன்னார். போதும், இதற்கு மேல் நம்ம சிரமப்பட வேண்டாம் என்று அதை விட்டேன் என்று வச்சுருந்தேன். இது மாதிரி எனக்கு ஆவணம் கிடைத்தால் அல்லது தடயங்கள் நன்றாக, சிறந்த தடயம் இருக்க வேண்டும். இந்த மகுடஞ்சாவடி இடமே எந்த இடத்துல இருந்ததுங்கிறதே நான் ஒரு நேர்காணல் மூலம் தெரிந்து கொண்டேன். ஒரு நண்பர், மகுடஞ்சாவடி பகுதியை சேர்ந்த நண்பர் எனக்கு கிடைத்தார். அவரிடம் சொன்னேன். அவர்தான் என்னை ஒரு கூட்டிக் கொண்டு போனார். ஒரு 10 ஆண்டுகள் முன்பு, 7-8 ஆண்டுகள் முன்பு அந்த பகுதியில், அன்றைய தேதியில் அவருக்கு 90 வயதுக்கு மேலே, 93, 94 இது சொன்னார். நல்லா பேசினார், தெளிவாக பேசினார். ஒரு நாள் மாலை வேளை அவர் சென்று பார்த்தேன். அவர் சொன்னார், அந்த சத்திரம் இருந்த இடம், அந்த ஏரி, மகுடஞ்சாவடி ஏரி வடகிழக்கு பகுதியில் இருந்தது அப்படின்னு அவர் சொன்னார். இதெல்லாம் வச்சு தான் அவருடைய பேட்டியும் நான் என்னுடைய ஆய்வுக் கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறேன். அவர் பெயர், பேட்டி, அதையும் குறிப்பிட்டிருக்கிறேன். நல்லா ஆய்வு செய்யலாங்க. எல்லாத்துக்குமே எழுத்தில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அந்த மிஸ்ஸிங் லிங்க் என்று சொல்லுவார்கள். எங்கேயாவது ஒரு கண்ணி கிடைக்கல, விட்டு போச்சுன்னா அதை நம்ம சேர்ப்பதற்காக அனுமானம் செய்யலாம். அப்படி தான் செய்யணுமே ஒழிய, அல்லது ஒரு வரலாற்று நூலை எழுதுவது அவ்வளவு எளிது அல்ல. 1000 வருடம், 500 வருடங்களுக்கு முந்தைய வரலாறுகளை அப்படி ஜஸ்ட் லைக் தட்
எழுத முயற்சி செய்யக்கூடாது என்று நம்பப்படுகிறது, சொல்லப்படுகிறது, கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வரலாற்று ஆய்வுக்கு உகந்தது அல்ல. உங்களுடைய வாசிப்பு பழக்கம் எப்படி இருக்கிறது? இப்போ எதெல்லாம் வாசிக்கிறீங்க, எந்த மாதிரியெல்லாம் வாசிக்கிறீங்க? எனக்கு இந்த ஆய்வுக்கு சிறப்பான ஒரு தேடி போட்ட இடம், ஒரு இடம் என்று சொன்னால் சென்னை ஆவண காப்பகம். நிறைய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஆய்வுக்களமாக அது அமைந்தது. கன்னிமர நூலகத்திற்கும் சென்றிருக்கிறேன். திருச்சி நூலகம் போயிருக்கேன். கோயம்புத்தூர் நூலகம், சேலம் நூலகம், சேலத்தில் நூலகம் தலைமை நூலகத்தில் கூட நான் அவர்களிடம் கோபித்திருக்கிறேன். இப்படியெல்லாம் ரெக்கார்டு புத்தகங்கள் அப்படி வச்சுருக்கீங்களே, ஒழுங்காக அடுக்கி வைக்காமல். கோபித்து வந்ததுக்கப்புறம் ஒழுங்காக அடுக்கி வைக்க ஆரம்பித்தாங்க. ஈரோடு நூலகத்திற்கும் போயிருக்கேன். அங்கேயும் கொஞ்சம் சொல்லியிருக்கேன், சொன்னேன், அது பிரகாரம் செய்தார்கள். இந்த மாதிரி மாவட்ட நூலகங்கள், பழைய மாவட்ட நூலகங்களில் அதெல்லாம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. எனக்கு சேலத்திலையும் சில தடயங்கள், சில முக்கிய தடயங்கள் கிடைத்தன. அது இன்னமும் நான் கையில் தான் எழுதுகிறேன். ஏனெனில் அது எழுதும்போது கோர்வையாக கொண்டு வர வேண்டும். ஒரு சிறுகதை நாவல் எழுதுகிற மாதிரி இல்லை, அதெல்லாம் எழுதிடலாம். இது 4 பக்கம் எழுதுனதுக்கப்புறம் 10ஆம் பக்கம் வரும் பொழுது 4ஆம் பக்கம் குறிக்கணும். அந்த இடத்துல இன்டர்போலேட் பண்ணணும். அதுக்குரிய இது விட்டு போச்சு என்ன, இதே அங்கே செல்லணும், அங்கு அது இங்கே வரணும். இது கையில் எழுதினால்தான் எனக்கு என்னை பொறுத்தவரை. சில பேர் இது கம்ப்யூட்டரில் பண்ணுறாங்க. அது கதை கட்டுரைகளுக்கு பொருந்தும். முன்கூட்டியே எல்லாத்தையும் தீர்மானிக்கிற சமாச்சாரங்கள். இதெல்லாம் ஒரு அத்தியாயம் எழுதும்போதே அதற்குரிய தகவல்கள், தரவுகள் எங்கிருந்து வருகின்றன, எங்கு உள்ளன அப்படிங்கிறதே நான் முதல்ல அதை எழுதிடுவேன். இந்தந்த புத்தகத்தில் இந்தந்த ஆய்வு ஏடுகளில் உள்ளன அப்படின்னு. ஸோ அதை பார்த்து அப்படி கொண்டு வரும்போது ஒன்றொன்றையும் கோர்க்க வேண்டும். ஒரு மாலையாக தொடுப்பதற்கு எந்தெந்த பூக்களை எந்தெந்த இடத்தில் வைக்க வேண்டும், அதுபோல் தான் நான் அது செய்வதற்கு மெஷினில் முடியாது. கையில் தான் பூக்களை, மாலையை கையில் தான் தொடுக்க வேண்டும் இல்லையா? அதுபோல். நன்றி ஐயா. நம்முடைய ஆன பழக்கம் 2-3 நாட்களுக்கு முன்பு தான் ஏற்பட்டது. நீங்கள் விரும்பிய வண்ணம் நமது வீட்டிற்கு உரையாடி மகிழ்ந்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.